வருகை தந்துள்ள திருக்குறள் சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது திருக்குறள் திருப்பணிகள் பற்றி திருக்குறள் சான்றோர்கள் நமக்கு வலைப்பதிவுக்கு அளிக்க உள்ளார்கள். மொழி விருதாளர் பேராசிரியர் நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்லும் முனைவர் கு. மோகனராசு ஐயா அவர்களை அழைக்கிறோம். உலகம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் 1990 தொடங்கப்பட்ட உலகின் முதல் பேர் இயக்கமான உலக திருக்குறள் மையம், திருக்குறள் உலக சாதனைகள் மாநாடு, வள்ளுவர் கோட்ட திருக்குறள் உயராய்வரங்குகள், திருக்குறள் மூதறிஞர் குழு, திருக்குறள் செம்பதிப்பு குழு என்னும் 4 நிலைகளில் அளப்பரிய சாதனைகளை செய்துள்ளது. திருக்குறள் உலக நூல் மாநாடு என்னும் அளவில் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் லண்டன் அமைப்புடன் இணைந்து 25/1/2025 அன்று ஒரே நாளில் உலகளாவிய அளவில் திருக்குறள் உலக நூல் என்னும் பொருண்மையில் 95 தலைப்புகளில் 1000க்கும் மேற்பட்ட உட்தலைப்புகளில் 95 கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளில் 95 மாநாடுகள் நடத்தி 95 நூல்களை வெளியிட்டு உலக சாதனை நிகழ்வு நடத்தியுள்ளது. இந்த மாநாட்டில் 1429 சான்றோர் பெருமக்கள் ஆய்வுரைகள் வழங்கி சிறப்பித்தனர். இந்த 95 மாநாடுகளை பொறுப்பேற்று நடத்தியவர்கள் மற்றும் பங்கு பெற்றவர்களுக்கான விருதுகள், பரிசுகள் வழங்கும் விழா 8/6/2025 அன்று சென்னை தியாகராயர் நகரில் உள்ள சர்பேட்டி தியாகராயர் கலையரங்கில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 3 நூல்கள் வெளியிடப்பட்டன. 1 மாநாட்டு மலர், 2 10 ஆய்வாளர்களின் கட்டுரைகள் தேர்வு செய்யப்பட்டு திருக்குறள் உலக நூல் சாதனை மாநாடு வெற்றி கனிகள் என்னும் நூல், மற்றொன்று முனைவர் மோகனராசு அவர்களை பற்றிய திருக்குறள் 100 சாதனைகள் படைத்த ஒரு தமிழர் என்னும் 3 நூல்கள் வெளியிடப்பட்டன. அதன் பிறகு உலக திருக்குறள் மையத்தின் சார்பில் 3 நினைவேந்தல் நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. சாந்தி மோகனராசு, உலக திருக்குறள் மையத்தின் நிறுவனர் சாந்தி மோகனராசு, மருத்துவர் செந்தமிழ்ச்செல்வி கலிபோர்னியா, பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் சென்னை ஆகிய 3 தனித்தனியே நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. வள்ளுவர் கோட்டத்தை வள்ளுவத்தின் வாழ்வியல் கோட்டம் ஆக்க வேண்டும் என்னும் உயரிய நோக்கோடு வள்ளுவர் ஆய்வரங்க பொறுப்பை மாண்புமிகு மேனாள் முதல்வர் பெருமகனார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உலக திருக்குறள் மைய தலைவர் பேராசிரியர் மோகனராஸ் அவர்களிடம் வழங்கினார்கள். 2025 ஆண்டில் வள்ளுவர் கோட்ட திருக்குறள் ஆய்வரங்குகளில் 2 மாநாடுகள் நடைபெற்றன. 18/1/2025 அன்று மகாகவி பாரதியார் நினைவில்லத்தில் திருவள்ளுவர் திருநாள் விழா நடைபெற்றது. இந்த மாநாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் என்னும் தலைப்பில் கவியரங்கமும் இசையரங்கமும், திருவள்ளுவர் பெரிதும் வலியுறுத்துவது தனிமனித விழிப்புணர்வுகளா சமுதாய விழிப்புணர்வுகளா என்னும் தலைப்பில் பட்டிமன்றமும் நடைபெற்றன. அதே பாரதியார் நினைவில்லத்தில் 24/8/2025 அன்று உலக திருக்குறள் மைய நிறுவனர்களின் 78ஆம் அகவை திருநாள் விழா திருக்குறள் எழுச்சி மாநாடாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மருத்துவர் செல்வி முருகேசன் அவர்களின் படத்திறப்பு, உலக பேரொளி திருக்குறள் என்னும் தலைப்பில் கவியரங்கம், இசையரங்கம், ரிக்வேதமும் திருக்குறளும் பகுதி 1 உயிரினங்கள், சிந்துவெளி நாகரிகமும் திருக்குறளும், தமிழ்நாடு அகழ்வாய்வுகளும் திருக்குறளும் என்னும் 3 தலைப்புகளில் ஆய்வரங்குகளும், நூல் வெளியீட்டு விழாவில் 26 நூல்களும் வெளியிடப்பட்டன. 2024 வெளிவந்த சிறந்த நூல்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டன. 2024 ஆண்டில் சிறப்பாக தொண்டாற்றிய தகமைசால் திருக்குறள் ஆளுமையர், திருக்குறள் பயிற்றும் பேராசாம், திருமிகு திருக்குறள் பேரமைப்பு, திருக்குறள் ஆர்வலர், திருக்குறள் ஒப்பாய்வு செம்மல், திருக்குறள் கவிச்செம்மல், திருக்குறள் இசைச்செம்மல் போன்ற விருதுகளும் வழங்கப்பட்டன. வள்ளுவர் கோட்ட உயராய்வு அரங்குகள் என்ற நிலையில் திருவள்ளுவர் சிந்தனைகளை கோட்பாடாக்குதல் என்ற பொருண்மையில் திருவள்ளுவரின் இகலியல் கோட்பாடுகள்,
திருவள்ளுவரின் அமைச்சியல் கோட்பாடுகள், திருவள்ளுவரின் ஆட்சியாளர் கோட்பாடுகள் என்ற தலைப்பில் ஆய்வுகளும் பயிலரங்குகளும் நடைபெற்றன. 2000 ஆண்டுகால திருக்குறள் வளர்ச்சி வரலாறு என்னும் பொருண்மையில் 12 ஆய்வரங்குகளும், தேசிய நூல் பகவத்கீதையா திருக்குறளா என்னும் பொருண்மையில் திருவள்ளுவர் விருது பெற்ற திருக்குறள் முனைவர் திருக்குறள் விருது பெற்ற மாணவர்களுக்கான மணிக்கான இடத்தை ஆய்வாளர்களுக்கான நிலையில் ஆய்வரங்குகள் நடைபெற்றன. அதனை அடுத்து ரிக்வேதமும் திருக்குறளும் போர் பற்றிய சிந்தனைகள் என்னும் தலைப்பில் 4 ஆய்வரங்குகள் நடைபெற்றன. இறுதியில் 3 தலைப்புகளில் வழிகாட்டு ஆய்வர்கள் வழங்கும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. திருக்குறள் மூதறிஞர் குழுவின் சார்பில் ரிக்வேதமும் திருக்குறளும் போர் பற்றிய சிந்தனைகள் என்னும் தலைப்பில் தொடர்ந்து ஆய்வரங்குகள் வழங்கப்பட்ட ஆய்வுரைகளை செம்மை செய்து மீண்டும் வழங்கும் ஆய்வரங்குகளும், தேசிய நூல் பகவத்கீதையா திருக்குறளா என்னும் பொருண்மையில் 5 ஆய்வரங்குகளும், அவற்றை தொடர்ந்து தேசிய நூல் வரையறை என்னும் பொருண்மையில் வழிகாட்டு ஆய்வுரைகளும், பகவத்கீதையின் காலம் என்னும் பொருண்மையில் வழிகாட்டு ஆய்வுரைகளும் நடைபெற்றன. திருக்குறள் செம்பதிப்பு சார்பில் உலகளாவிய அளவில் 31 திருக்குறள் சார்ந்தோர்களை ஒன்றிணைத்து இதுதான் எதிர்கால திருக்குறள் இவ்வுரை என்னும் இலக்கோடு தமிழ்நாடு அரசின் அரவணைப்போடு திருக்குறள் செம்பதிப்பு உரை காணும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 95 உலக சாதனை மாநாடுகள் தொடர்பான பணிகள் இருந்த காரணத்தினால் வாரத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெற்று வந்த திருக்குறள் உரை காணும் முயற்சியில் சற்று தோல்வி ஏற்பட்டது. 2025 ஆண்டு அளவில் ஜனவரி 4ஆம் நாள் தொடங்கி மீண்டும் திருக்குறள் உரை காணும் முயற்சிகள் நடைபெற்றன. முதல் 6 வாரங்களில் 128வது அதிகாரம் முதல் 133 அதிகாரம் முடிய முதல் சுற்று உரை காணும் பயணம் நிறைவு பெற்றது. பின்னர் முதல் சுற்றில் கண்ட உரைகளை மறு ஆய்வு செய்து செம்மை செய்யும் நோக்கில் 26/2025 முதல் 26/12/2025 வரை மன்னிக்க வேண்டும் 6 அதிகாரங்களுக்கு உரைகள் காணப்பட்டு பின்னர் மீண்டும் 2வது சுற்றாக உரை காணும் நிலையில் முதல் 26 அதிகாரங்களுக்கு உரைகள் காணப்பட்டன என்ற அளவில் உலக திருக்குறள் மையம் தன்னுடைய சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது. நன்றி, வணக்கம். முனைவர் தாமரை அம்மா அவர்களை அழைக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். தொடங்கலாமா? தொடங்கலாங்கம்மா. நீங்க வாழும் வள்ளுவர் முனைவர் கு. மோகனராசு ஐயா அவர்களுக்கும் இன்றைய இணைப்பில் இணைந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை முதற்கண் உரித்தாக்குகின்றேன். 2025ஆம் ஆண்டு எனது இலக்கிய பயணம் குறித்த ஒரு சிறு குறிப்பு. 16/1/2025 மணப்பாறை நாவை சிவம் ஐயா அவர்கள் திருக்குறள் பணியை பாராட்டி திருக்குறள் சுடர் விருது வழங்கினார். அன்றைய விழாவில் திருக்குறளும் ஆய்வும் என்ற தலைப்பில் உரையை வழங்கினேன். 29/1 ஜனவரி 29 அன்று எனது அறிவு பேராசிரியர் வாழும் வள்ளுவர் முனைவர் கு. மோகனராஜ் அவர்கள் முன்னெடுத்த திருக்குறள் உலக சாதனை நிகழ்வில் திருச்சியில் 2 இடங்கள், தஞ்சை, மதுரை மற்றும் திருநெல்வேலி என 5 இடங்களில் உலக சாதனை மாநாட்டினை முன்னெடுத்தினேன். உலக சாதனை மாநாட்டு மலர்கள் மற்றும் நான் எழுதிய திருக்குறளும் சனாதனமும் என்ற நூல் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் வெளியிடப்பட்டது. உலக திருக்குறள் மையத்தின் திருக்குறள் உலக சாதனை நிகழ்வில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் மதுரை மீனாட்சி கல்லூரியை இணைத்தேன். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையினால் நடத்தப்பட்ட 2025ஆம் ஆண்டிற்கான குறளாசிரியர் போட்டிகளுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டேன். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையினால் திருச்சிராப்பள்ளி மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட திருக்குறள் முற்றோதல் போட்டியில் நடுவராக செயலாற்றினேன். பிப்ரவரி 9ஆம் நாள் தமிழக பண்பாட்டுக் கழகத்தில் ராஜகலைஞன் விருதும் தங்கப்பதக்கமும் எனக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது.
8/3/2025 திருவண்ணாமலையில் நடைபெற்ற திருமந்திர மாநாட்டில் சிறந்த ஆய்வுக் கட்டுரைக்காக திருமந்திர தமிழ்ச்செம்மல் விருது பெற்றேன். மார்ச் 22 அன்று மதுரை உலக திருக்குறள் பேரவையின் ஆண்டு விழாவில் திருக்குறளும் எண்களும் என்ற தலைப்பில் கருத்தரங்க உரையாற்றினேன். உலக திருக்குறள் பேரவையின் ஆண்டு விழாவில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக பரிசளிப்பதற்காக எனது 100 நூல்களை விலையின்றி வழங்கினேன். ஏப்ரல் 2025 குடந்தை திருநாகேஸ்வரத்தில் ஆய்வு செம்மல் என்ற விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் லக்ஷ்மணன் ஐயா அவர்களால் வழங்கப்பட்டது. தமிழகத்தின் தலை சிறந்த ஆய்வாளர்களின் வாழ்க்கை தொகுப்பு வெளியிடப்பட்டது. அதில் எனது வாழ்க்கை குறிப்பும் இடம்பெற்றது. மே மாதம் SRM பல்கலைக்கழக தமிழ் பேராயம், திருக்கைலாய பரம்பரை தரும ஆதீனம் மற்றும் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து நடத்திய 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டில் திருவள்ளுவ மொழியும் திருமந்திர மொழியும் என்ற எனது நூல் வெளியிடப்பட்டது. 31/5/2025 ஆஸ்திரேலிய தொல்காப்பிய மன்றம் மற்றும் தமிழினிய கல்விக் கழகம் இணைந்து நடத்திய தொல்காப்பிய எழுத்ததிகார பட்டய வகுப்பில் 2 அமர்வுகளில் வேற்றுமை மயங்கியல் என்ற தலைப்பில் வகுப்பெடுத்தேன். 8/6/2025 சென்னையில் உலக திருக்குறள் மையம் நடத்திய திருக்குறள் உலக சாதனை மாநாடுகள் விருது வழங்கும் விழாவில் திருக்குறள் உலக சாதனை மாநாட்டு தகைசால் ஆளுமையர் விருது, திருக்குறள் தொண்டர் விருது, தகைசால் தமிழர் விருது, திருக்குறள் உலக நூல் ஆய்வு பேரொளி விருது, வழிகாட்டு ஆய்வு செம்மல் விருது எனும் 5 விருதுகளை பெற்றேன். விருதுநகரில் நடைபெற்ற மாணவர் திருக்குறள் வார விழாவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் சார்பில் ஒருங்கிணைப்பாளராக 20 மாணவர்களுடன் 3 நாட்கள் பங்கேற்றேன். 2025 ஆண்டின் உலக திருக்குறள் மையத்தின் திருக்குறள் முனைவர் விருது பட்ட ஆய்வில் 3 ஆய்வாளர்களுக்கு நெறியாளராக செயல்படுகின்றேன். 29/6/2025 அன்று திருச்சிராப்பள்ளி செம்மொழி மன்றம் தண்ணீர் இல்லா தமிழ் என்ற முத்தமிழ் மாநாட்டை நடத்தியது. அம்மாநாட்டில் தண்ணீர் இல்லா தமிழ் கட்டுரை தொகுப்பு, கவிமலர்கள் என்ற கவிதை தொகுப்பு மற்றும் நான் எழுதிய பழந்தமிழர் கல்வியியல் கொள்கைகள் என்ற 3 நூல்களும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் வெளியிடப்பட்டது. 29/6 அன்று தண்ணீரில்லா தமிழ் என்ற முத்தமிழ் மாநாட்டில் உலகிலேயே முதல் முறையாக தண்டி அலங்கார பொருளணிகள் 30 வினாவி கவிகளாக ஆக்கி உலக சாதனை செய்தேன். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை முன்னிட்டு தமிழகம் தழுவிய நிலவில் மாணவர்களுக்கான திருக்குறள் கடை போட்டி நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழும் பணப்பரிசும் வழங்கினேன். திருச்சிராப்பள்ளியை சார்ந்த இளங்கலை கல்வியியல் மாணவி கரன்சி என்பவருக்கு 29/6/25 அன்று 35,000 ரூபாய் கல்வி உதவி தொகையாக திருச்சிராப்பள்ளி செம்மொழி மன்றத்தின் சார்பில் வழங்கப்பட்டது. 20/7/2025 பன்னாட்டு தொல்லியல் மாநாட்டில் சோழர் மெய்கீர்த்திகள் குறித்து ஆய்வுக் கட்டுரை வழங்கி பாராட்டு பெற்றேன். 22/7/25 பாக்கிட்டல் டேர்ம்ஸ் என்ற நிறுவனம் மாண்புமிகு அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் தலைமையில் நடத்திய சிறுவர் திருக்குறள் காமிக்ஸ் நூல் வெளியீட்டு விழாவில் நூல் வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினேன். 15/8/2025 இலங்கை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் சிற்றிலக்கிய வளர்ச்சி குறித்து கட்டுரை வழங்கினேன். 16/8/25 யாழ்ப்பாண நூலகத்திற்கு நான் எழுதிய நூல்களை அன்பளிப்பாக வழங்கினேன். 17/8/2025 முதுகலை தமிழாசிரியர் அவையத்தின் 30 விழாவில் திருவள்ளுவர் விருது பெற்றேன். 31/8/2025 தமிழ் தேசம் அமைப்பின் தமிழ் சான்றோர் பேரவை வாராந்திர நிகழ்வில் வள்ளுவரின் கல்விக் கொள்கை குறித்து உரையாற்றினேன். 20/9/2025 வள்ளுவர் கோட்ட திருக்குறள் ஆய்வரங்கம் திருக்குறள் சனாதன எதிர்ப்பு நூல் என்ற தலைப்பில் கட்டுரை வழங்கினேன். 27/9/25 வள்ளுவர் கோட்ட திருக்குறள் ஆய்வரங்கம் திருக்குறள் பரிமேலழகர் உரை காமத்துப்பால் என்ற தலைப்பில் வெளிவந்த
அம்மா 3 என்ற நிமிடம். தலைப்பில் அதை முடிச்சிட்டேங்க. கட்டுரை வழங்கினேன். திருச்சி லைன் சங்கம் ஞானச்சுடர் வழங்கியது செப்டம்பர் அன்று. அக்டோபரில் உலக ஸ்தோத்திர தியான நிலையம் மற்றும் மனுஜோதி ஆசிரமம் நடத்திய ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் நூல் வெளியிட்டு உரையாற்றினேன். 1/10 தொல்காப்பிய மாமணி விருது பெற்றேன். 24/10 ஜெயின் கல்லூரியில் திருவள்ளுவரின் கல்வியல் சிந்தனைகள் என்ற தலைப்பில் கட்டுரை வழங்கினேன். 8/11 ஆஸ்திரேலிய தொல்காப்பிய மன்றம் மற்றும் தமிழையா கல்விக் கழகம் நடத்திய தொல்காப்பிய சொல்லதிகார பட்டய வகுப்பில் 2 அமர்வுகளில் தொகை மரபு என்ற தலைப்பில் வகுப்பெடுத்தேன். 8/11 தென்கொரியா தமிழ் ஆராய்ச்சி அமைப்பு நடத்திய உலகளாவிய முதல் திருக்குறள் ஆய்வு மாநாட்டில் கட்டுரை வழங்கினேன். எனது கட்டுரைக்கு சிறந்த கட்டுரைக்கான பரிசும் 1000 ரூபாய் பணப்பரிசும் கிடைத்தது. உலக திருக்குறள் மையத்தில் பகவத்கீதையின் காலம் குறித்த கட்டுரை வழங்கினேன். உலக திருக்குறள் மையத்தில் செல்வி முருகேசன் அம்மாவின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கவிதை வழங்கினேன். திருச்சிராப்பள்ளி செம்மொழி மன்றத்தின் சார்பில் ஒரு குறள் ஓர் ஆய்வு கட்டுரை உலக சாதனை நிகழ்வினை தற்போது முன்னெடுத்துள்ளேன். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். அடுத்ததாக திருக்குறள் மரிய ஜோசப் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அவையில் கூடியுள்ள சான்றோர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். கடந்த 2025ஆம் ஆண்டில் எனது திருக்குறள் பணிகள், நான் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் உலக திருக்குறள் மையத்தில் இணைந்து திருக்குறள் பணிகளை ஆற்றி வருகிறேன். உலக திருக்குறள் மையத்திலே நான் பெற்ற விருதுகளாக முனைவர் சாந்தி மோகனராசு திருக்குறள் அறக்கட்டளை திருக்குறள் கவிதை போட்டியில் திருக்குறள் இசை செம்மல், திருக்குறள் கவிச்செம்மல் விருதுகள் பெற்றிருக்கிறேன். மையத்தின் உலக சாதனை நிகழ்வாக உலக நூல் திருக்குறள் என்னும் பொருண்மையில் திருக்குறளில் வரும் உவமைகள் என்னும் தலைப்பில் கட்டுரை சமர்ப்பித்து திருக்குறள் ஆய்வு மாமணி விருது பெற்றுள்ளேன். உலக திருக்குறள் மையத்தின் சார்பில் வெள்ளிதோறும் நடைபெறும் திருக்குறள் செம்பதிப்பு குழு கூட்டத்திலும் ஞாயிறுதோறும் நடைபெறும் ஆய்வரங்குகளிலும் கலந்து கொள்கிறேன். உலக திருக்குறள் மையத்தில் வாழ்நாள் இயக்குநராகவும் வாழும் வள்ளுவம் இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றுகிறேன். உலக திருக்குறள் மையத்தின் ஆண்டு விழாக்களில் புத்தக விநியோக குழுவில் பங்கேற்று பணிபுரிகிறேன். நான் பெற்ற பிற விருதுகள்: கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா ஆண்டு 25 பாவலர்கள் இணைந்து 1330 குறள் வெண்பாட்கள் அரங்கேற்றம் செய்த உலக சாதனை பாவரங்கில் பங்கேற்று குறள் நெறி பாவலர் விருது பெற்றுள்ளேன். விண்ணை தொட்ட வள்ளுவமே என்ற கவிதை மூலமாக கவியொலி விருது, உலக தொல்காப்பிய மாநாட்டிலே பங்கு பெற்று ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்ததிலே தொல்காப்பிய ஆய்வு சுடர் விருதையும், மரபு பாக்கள் புனைந்து பல்வேறு பாக்கள் படைத்ததிலே மரபு சுடர் விருது, செந்தமிழ் கவிஞர் விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ளேன். தற்பொழுது திருக்குறளிலே திருக்குறளில் அறத்துப்பாலுக்கும் திருவிவிலியத்தில் நீதிமொழிகள் பகுதியிலும் இருக்கக்கூடிய அறம் குறித்த ஒப்பீட்டு ஆய்விலே ஈடுபட்டுள்ளேன். இந்த வாய்ப்பை கொடுத்த உலக திருக்குறள் மைய நிர்வாகம் மற்றும் அனைவருக்கும், குறிப்பாக மோகனராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பேராசிரியர் அரங்கராசன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். செம்மொழி விருதாளர் பேராசிரியர் கு மோகனராசு ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த அரங்கிலே கலந்து கொண்டிருக்கின்ற திருக்குறள் சான்றோர்கள் அனைவருக்கும் என் திருக்குறள் வணக்கம். பேராசிரியர் அரங்கராசன், முன்னாள் தமிழ் துறை தலைவர், கோ வெங்கடசாமி நாயுடு கல்லூரி, கோவில்பட்டி. தற்பொழுது உலக திருக்குறள் ஆய்வு மையத்தில் இணை தலைவராக பணியாற்றி வருகின்றேன். 2025 நான் ஆற்றிய திருக்குறள் பணிகளும் தொண்டுகளும் சொற்பொழிவுகள்: திருக்குறளில் சமன்மையல் பகுதி 1, திருக்குறளில் சமன்மையல் பகுதி 2 என்ற 2 தலைப்புகளில் மதுரை திருக்குறள் மாமன்றத்தில் சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறேன். லண்டன் இயங்கும் உலக அமைதி நல்லிணக்க இயக்கத்தில் திருக்குறள் சமன்மையல் பகுதி 1, திருக்குறள் சமன்மையல் பகுதி 2 என்ற தலைப்பில 2 முறை சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறேன்.
புதுவை திருக்குறள் மாமன்றம் பேராசிரியர் சந்திரசேகரன் ஐயா தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் திருக்குறள் சமன்மையியல் சிந்தனைகள் என்ற தலைப்பிலே 1 மணி நேரம் சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கிறேன். உலக திருக்குறள் ஆய்வு மையத்திலே திருவள்ளுவர் வரையறுத்த போர் எதிர்ப்பு சிந்தனைகள் பற்றிய ஆய்வுக்கட்டுரை வழங்கியிருக்கிறேன். திருக்குறள் தேசிய நூல் வரையறைகள் என்ற தலைப்பிலையும் ஆய்வுக்கட்டுரை வழங்கியிருக்கிறேன். மே 2025 மே 18 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 to 2 மணி வரை என்னுடைய 2வது பெயர்க்கு தமிழ் யாழினி அவர்களுடைய மஞ்சள் நீராட்டு விழா பேராசிரியர் முனைவர் கு. மோகனராச ஐயா அவர்கள் தலைமையில் நடத்தினேன். முதலிலே திருக்குறள் முற்றோதல் திருக்குறள் தூதர் சு. நடராசன் அவர்கள் தலைமையில நிகழ்ந்தது. அதற்கு பின்னாலே வழக்கமான சடங்குகள் நிகழ்ந்தன. திருக்குறள் படி அந்த திருக்குறள் நிகழ்ந்த நிகழ்ச்சியில பேராசிரியர் கு. மோகனராச ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையை நிகழ்த்தினார்கள். அனைவருக்கும் இறுதி நண்பர்கள் மூலம் வழங்கப்பட்டது. அதற்கு முன்னாலே நான் நன்றி கூறினேன். நான் 2025 நான் வெளியிட்ட நூல்கள் ஒரு குறள் சிந்தனை விருந்து, உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் வள்ளுவம், திருவள்ளுவர் இன்சொல் இனிது ஈனும், புவி ஆளும் குறளுக்கு ஒரு கவி மாலை, திருவள்ளுவர் வரையறுத்த குழந்தை வளர்ப்பு சிந்தனைகள், வலிமிகும் இடங்கள் வலிமிகா இடங்கள். இந்த வலிமிகும் இடங்கள் வலிமிகா இடங்களும் என்ற அந்த நூலை இந்த திருக்குறள் சான்றோர்கள் தங்களுடைய கட்டுரைகளில் பிழைகள் இல்லாமல் ஒற்றுப்பிழைகள் இல்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காகவே அதை நூலாக உருவாக்கி நான் கொடுத்திருக்கிறேன். அந்த ஆண்டு முழுவதும் அணுக்க உரை நிகழ்வு வெள்ளிக்கிழமை ஏதோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா, அதிலும் நான் அணுக்க உரைகளை வழங்கி கொண்டு வருகிறேன். அவ்வப்போது எழுகின்ற ஐயப்பாடுகளுக்கும் இலக்கண குறிப்பு விளக்கம் தருகிறேன். இலக்கண குறிப்புகள் தந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய உடல் நிலை இன்னும் சரியாக இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக திருக்குறள் பணிகள் பலவற்றை நான் செய்திருப்பேன். இந்த வாய்ப்பினை அளித்த ஐயாவர்களுக்கும் இந்த வாய்மொழியை கேட்ட அனைவருக்கும் நன்றி கூற அமைகின்றேன். நன்றி, வணக்கம். திருக்குறள் ஆய்வாளர் மதியழகன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வாழும் வள்ளுவர் கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதாளர் திருக்குறள் தூயர் முனைவர் கு. மோகனராச ஐயா உள்ளிட்ட இந்த ஆன்றோர் அவையினை வணங்கி மகிழ்கிறேன். திருக்குறளுக்கு தெளிவுரை எழுதி 4 லட்சம் பொருட்செலவில் 1500 மாணவர்களுக்கு, முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கியுள்ளேன். திருக்குறள் மனன பயிற்சி செய்யும் மாணவர்களுக்கு திருக்குறளின் மூலப்பிரதியை சீர்பிரித்து கால் புள்ளியிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 300 மாணவர்களுக்கு அளித்துள்ளேன். தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் அவர்களின் திருக்குறள் திருப்பணி திட்டத்தில் திரு கா. பழனி அவர்கள் பயிற்றுநராகவும் நான் துணை பயிற்றுநராகவும் திருவான்மையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திருக்குறள் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 15 பேருக்கு இணைய வழி மூலம் காலை 6:30 மணி முதல் 1/15/2025 திருக்குறள் மனன பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். சனிக்கிழமைகளில் வள்ளுவர் கோட்ட ஆய்வரங்கில் முடிந்த அளவு கலந்து கொண்டு வருகிறேன். மற்ற தெய்வங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு திருவள்ளுவரையே கடவுளாக ஏற்று வழிபாடு செய்து வருகிறேன். என்னுடைய திருக்குறள் பணியை கேட்ட அனைவருக்கும் நன்றியை வணக்கத்தையும் கூறி நிறைவு பெறுகிறேன். வணக்கம். திருக்குறள் கண்மதியன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். எனது திருக்குறள் பணி ஏறத்தாழ 60 ஆண்டுகள் கடந்தது. இதில் கடந்த ஆண்டு என்பது பல அரிய சாதனை நிகழ்த்திய ஆண்டாக எனக்கு அமைந்தது எனலாம். ஏற்கனவே திருக்குறள் தொடர்பாக நான் 4 நூல்கள் எழுதியிருந்தாலும் உலக பொதுநூல் திருக்குறள் இயல்புரை, ஒரு வரி உரை ஓவியம், தமிழ் ஆங்கிலம் எனும் இருமொழி நூல் ஒன்று அண்மையில் வெளிவந்தது. அந்த நூல் 2024 ஆண்டில் வெளிவந்த திருக்குறள் நூல்களுக்கான போட்டியில் தேர்வு பெற்று தகைசால் திருக்குறள் நூலாசான் 2024 விருது கிடைக்கப்பெற்றேன். அதே மாநாட்டில் உலக திருக்குறள் மையம் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் லண்டன் உடன் இணைந்து உலகளாவிய அளவில் ஒரே நாளில் 95 இடங்களை நடத்தி
உலக சாதனை படைத்த நிகழ்வில் திருவள்ளுவரின் அடிமை எதிர்ப்புகள் தலைப்பில் வழங்கிய எனது ஆய்வு கட்டுரைக்காக திருக்குறள் உலக நூல் ஆய்வு பேரொளி எனும் விருதும் கிடைக்கப்பெற்றேன். அதேபோல் உலக பேரொளி திருக்குறளே எனும் தலைப்பில் எழுதிய கவிதை மற்றும் இசைப்பாடலுக்காக திருக்குறள் கவிச்செம்மல், திருக்குறள் இசைச்செம்மல் விருதும் கிடைக்கப்பெற்றேன் மற்றும் திருக்குறள் தொண்டர் விருதும் கிடைக்கப்பெற்றேன். மாநாட்டு பணியில் தீவிர பங்காற்றி அரங்க மேலாண்மை குழு, சான்றிதழ் மேலாண்மை குழு, பதிப்பு குழு என பல்வேறு குழுக்களில் பொறுப்பேற்று பணிபுரிந்தேன். தமிழக அரசின் மேலாள் முதன்மைச் செயலாளர் மு. ராசாராம் ஐயாப்பா அவர்களை மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கும்படி செய்தவுடன் அவருக்கும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் ஆர். பாலகிருஷ்ணன் ஐயாப்பா அவர்களுக்கும் நேரில் சென்று அழைப்புதல் வழங்கினேன். சரியான முகவரி மற்றும் அஞ்சல் எண் இல்லாத 83 பேருக்கு ஏறத்தாழ 150 முறை அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களின் சரியான முகவரியும் அவருடைய அஞ்சல் எண் குறியீடும் பெற்று அந்த அழைப்புதல்களை அந்த 83 பேருக்கும் அனுப்பி வைத்தேன். மாநாட்டுக்கான காவல்துறை அனுமதி முதல் நாள் மாலை 4 மணி வரை கிடைக்காத நிலையில் சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு கிண்டி இணை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அனுமதி பெற்றது இங்கு சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. மையத்தின் அறக்கட்டளை 2 நாள்களில் பதிவு செய்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் பாடி, தாம்பரம், புரசவாக்கம் என 3 இடங்களுக்கும் சென்று 3 இயக்குநர்களிடம் கையொப்பம் பெற்று பெருங்குடி சென்று மைய தலைவர் குரல் ஞானியாரிடம் ஒப்படைத்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. விருந்தினர்களுக்கு சால்வைகள் வாங்கி வந்தது. மாநாட்டில் மதிய உணவுக்கு வருகை தந்த அனைவரையும் அவ்வப்போது கணக்கெடுத்து அனைவருக்கும் உணவு கிடைக்க வழி செய்தது. ஏறத்தாழ 150 பேர் எழுதிய ஒரு குறள் ஒரு வரலாறு, மூலப்படிகள் திருத்தம் செய்ததில் இடர்பாடுகள் மிகுதி, எல்லாம் திருத்தம் செய்ததும் அச்சுப்பணியை ஒரு அரைகோல் பணியாகவே இருந்தது. அதையும் முடித்து இன்று அது நூலாகி உள்ளது. வழக்கம் போல் எனது திருக்குறள் பற்றிய கவிதைகளும் மற்றும் நம்முடைய மாநாட்டு செய்திகளும் தமிழ் பணி இலக்கிய இதழும் முகம் இலக்கிய இதழ்களும் வெளிவரச் செய்துள்ளேன். 50 காப்பியங்கள் மூலப்படி திருத்தம் செய்துள்ளேன். கடந்த ஆண்டுடைய மையப்பணி எனக்கு திருப்தியாக இருந்தது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக செம்மொழி விருதாளர், பேராசிரியர், நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்லும் முனைவர் கு. மோகனராசு ஐயா அவர்களை அழைக்கிறோம். முனைவர் கு. மோகனராசு என்னும் என்னுடைய திருக்குறள் 2025 நான் நடத்திய திருக்குறள் பணிகள், 95 திருக்குறள் உலக சாதனை மாநாடுகள், வள்ளுவர் கோட்ட ஆய்வரங்குகள், மாநாடுகள், பயிலரங்குகள், திருக்குறள் மூதறிஞர் குழு கலந்தாய்வுகள் மற்றும் ஆய்வுகள், திருக்குறள் செம்பதிப்பு குழு தலைமை பொறுப்பு ஆகிய அனைத்தையும் பெரிதும் நானே திட்டமிட்டும் பொறுப்பேற்றும் பெரும்பாலானவற்றை தலைமை தாங்கியும் நடத்தியுள்ளேன். வள்ளுவர் கோட்ட ஆய்வரங்குகளில் 6/1/2025 திருக்குறள் வழியில் கற்றறிந்த மாணவர் என்ற ஆய்வும், 1/2/2025 திருவள்ளுவரின் இகழ்கோட்பாடுகள் என்ற ஆய்வுரைகளும் வழங்கியுள்ளேன். 2000 ஆண்டுகால திருக்குறள் வளர்ச்சி வரலாறு என்னும் பொருளில் வள்ளுவர் கோட்ட ஆய்வரங்கில் பின்வரும் ஆய்வுரைகள் வழங்கியுள்ளேன். திருக்குறளுக்கு முற்பட்ட அறநூல், திருவள்ளுவர் வழங்கிய முப்பால் திருக்குறள் ஆகிய வரலாறு, திருவள்ளுவர் பற்றிய கதைகள் தரும் கதை, பழந்தமிழ் நூல்களும் திருக்குறளும் தொடர்பு நிலை காலம், திருக்குறளின் பெருமைகளை சீரழிக்க நடந்த முயற்சிகள், திருக்குறள் வரலாற்று பேழை, ருக்குவேதமும் திருக்குறளும் பகுதி 1 உயிரினங்கள் பற்றிய 3 சொற்பொழிவுகள், திருக்குறள் சனாதன எதிர்ப்பு நூல், சனாதனம் நிலையானது என்பது சரிதானா என்ற ஆய்வு, ரிக்வேதம் 9வது மண்டலம், தேசிய நூல் பொது வரையறை, நிலையில் ஆய்வுகள், திருக்குறள் செம்பதிப்பு உரை காணும் ஆய்வில் திருக்குறள் கடைசி 6 அதிகாரங்களுக்கும் முதல் 26 அதிகாரங்களுக்கும் செம்பதிப்பு உரைகள் வழங்கியுள்ளேன். திருக்குறள் மூதறிஞர் குழுவின் சார்பில் காணொளி வழி நடைபெற்ற ஆய்வரங்குகளில் ரிக்வேதம் 9வது மண்டலம் போர் பற்றிய சிந்தனைகள் என்னும் தலைப்பில் 82 பக்க அளவிலும், 5வது மண்டலத்தில் முதல் 52 சூக்தங்களில் வரும் போர் பற்றிய சிந்தனைகளே 72 பக்க அளவிலும் வழிகாட்டு ஆய்வுரைகளாக வழங்கியுள்ளேன். தேசிய நூல் பகவத்கீதையா திருக்குறளா என்னும் ஆய்வுப்பட்ட ஆய்வாளர்களின் ஆய்வரங்கில் தேசிய நூல் வரையறை, பகவத்கீதையின் காலம் என்னும் தலைப்புகளில் வழிகாட்டு ஆய்வுரைகள் வழங்கியுள்ளேன். 3/6/2025 அன்று சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையில் நடைபெற்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தொடர்பான ஆய்வரங்கில் டாக்டர் கலைஞரும் திருக்குறளும் என்னும் தலைப்பில் உரையாற்றியுள்ளேன். 29/6/2025 அன்று திருச்சியில் முனைவர் தாமரை அவர்கள் நடத்திய தண்ணீரில்லாத தமிழ் என்னும் மாநாட்டில்
திருக்குறளை மையமிட்டு ஆய்வுரை வழங்கியுள்ளேன். 12/8/2025 அன்று YMC பட்டிமன்றத்தில் வள்ளுவர் குறளும் வைரமுத்து உரையும் என்னும் உரைநூல் பற்றி திறனாய்வு ஆற்றியுள்ளேன். 2/11/25 அன்று சென்னை பல்கலைக்கழக திருக்குறள் ஆய்வு மையம் நடத்திய ஆய்வரங்கில் எதிர்கால திருக்குறள் ஆய்வுகள் என்னும் பொருளில் ஆய்வுரை வழங்கியுள்ளேன். ஐயன் திருவள்ளுவர் சிலை திறப்பு வெள்ளி விழாவை ஒட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் வெளிவந்த தமிழரசு சிறப்பு மலரில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திருக்குறள் பரிசு உருவான கதை என்னும் தலைப்பில் 18 பக்க கட்டுரை வெளிவந்துள்ளது. நான் பதிப்பாசிரியராக இருந்து திருக்குறள் உலக சாதனை மாநாட்டு மலர், திருக்குறள் உலக சாதனை மாநாடுகள் வெற்றிக்கணிகள், ரிக்வேதமும் திருக்குறளும் பகுதி 1 உயிரினங்கள், தெய்வத்தாய் செந்தமிழ் செல்வி வாழ்க என்னும் 4 நூல்களை வழங்கியுள்ளேன், பதிப்பித்துள்ளேன். என்னை பற்றி 100 சாதனையில் படைத்த ஒரு தமிழர் என்னும் நூல் வெளிவந்துள்ளது. நன்றி, வணக்கங்கள். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி.